ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, மெயின் வெர்பு கூட ஜெரண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, கன்ஃபியூஷன்ஸாக இருந்திருக்கும். இன்றைக்கி அதை கிறிஸ்டல் கிளியராக பார்த்தலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். வித்தவுட் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த டிப்ஸை இந்த மாதிரி சென்டென்சஸ், அதாவது எந்த மாதிரி மெயின் வேர்ப் கூட எங்கெங்கெல்லாம் ஜெரண்ட் வருதோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மீனிங் வந்துடும். சரிங்களா? சிம்பிளாக தான் இருக்கும். நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு இடத்த மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா, நார்மலாக இந்த மெயின் வேர்ப் அது V1 இருந்தாலும் சரி, V2 இருந்தாலும் சரி, பாசிவில் V3 வந்தாலோ இல்லை ஹேவு ஹேஸு கூட V3 வந்தாலோ சரி, இதற்கடுத்து நாம் ஜெரண்ட் வச்சுருக்கோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கீப் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள். கீப்பு, கெப்டு, வில் கீப், இந்த மாதிரி இருக்க வார்த்தைகளுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜெரண்ட் வரும். ஓகே, இது ஒரு ஃபார்மட் இருக்குது. அதிகமாக அடுத்து நாம் ஸ்போக்கனுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நெகட்டிவில் போட்டோம் அப்படின்னா ஹெல்ப் இல்லாட்டி ஸ்டாப்னு போட்டு இதற்கடுத்து ஒரு ஜெரண்ட் வரும். சரிங்களா? இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு மீனிங்கில் வரும். இதெல்லாமே வேறு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃபிக்ஸ்டு மீனிங்கில் வருதோ அந்த மாதிரி இது வராது. ஒவ்வொரு மெயின் வேர்புக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் வேர்பு ஒன்று தான். கீப்பு, கெப்டு, வில் கீப்பு, மூணுமே ஒரே மெயின் வேர்பு தான். இங்கே பாருங்கள், காண்ட்டு, இங்கே ஹெல்ப்னுங்கிற வார்த்தை ரிப்பீட்டடாக வரும், இல்லாட்டி ஸ்டாப்னுங்கிற வார்த்தை ரிப்பீட்டடாக வரும். சரிங்களா? அதனால இங்கே இருக்கிற மீனிங் ஃபிக்ஸ்டாக இருக்கும், அது ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த V1, V2, V3 என்னவா வேணால் இருக்கலாம். அப்போது அந்த பர்டிகுலர் V1, V2, V3க்கு ஏற்ற மாதிரி அர்த்தங்கள் மாறிக்கொண்டே வரும். ஆனால் ரூட் மீனிங் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது ரொம்ப ஈஸி. அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஜெரண்ட் என்ன நமக்கு தெரியும். எந்த ஒரு வேர்ப் ஃபார்மெட்டாக இருந்தாலும் அதற்கு கூட நம்ம ஐஎன்ஜி போட்டுட்டோம் அப்படின்னா அது ஜெரண்டாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், வாக் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது V1 இருக்குது, இது மெயின் வேர்பு. இது கூட ஒரு ஐஎன்ஜி ஃபார்மை போடுங்க. ஐஎன்ஜி ஃபார்மை போட்டிங்கன்னா வாக்கிங் அப்படின்னு மாறிடும். அப்போ வாக் அப்படின்னா நட அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. வாக்கிங் அப்படின்னா நடத்தல் அப்படிங்கிற செயலை குறிக்கும் பெயர் சொல். நல்லா கவனிக்கணும். வாக்கிங் அப்படின்னா நடக்கும் செயல் கிடையாது, நடக்கும் செயலை குறிக்கக்கூடிய சொல். புரியுதுங்களா? அது வினைச்சொல் கிடையாது, ஆக்ஷன் வேர்டு கிடையாது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த வாக் அப்படிங்கிற இந்த வேர்பை நவுனாக மாற்றி கொடுக்குற வேலையை தான் இந்த ஜெரண்ட் செய்யுது. அதுதான் இதோட ப்ரைம் டியூட்டியே. ஓகே, ரைட். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு இருக்குங்க. என்ன அப்படின்னா, இந்த வாக் அப்படிங்கிற வார்த்தையை நாம் இன்ஃபினிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா டு வாக் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். இன்றைக்கி நாம் இன்ஃபினிட்டிவ் பார்க்க போகிறதில்ல, ஜெரண்ட் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அப்போது இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாக்கிங் அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னா இது சென்டென்ஸோட நடுவில் வரும்போது ஒரே ஒரு என்ன சொல்கிற ஒரு ஸ்லைட் மாடுலேஷன் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். ஓகே, பாருங்கள். He avoids talking to them. இப்படி ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். He avoids talking to them. அப்போ நமக்கு தெரியுது, இங்கே ஒரு மெயின் வேர்ப் வந்துருச்சு, இங்கே ஒரு ஜெரண்ட் வந்துருச்சு. டாக்கிங் அப்படின்னா பேசும் செயலை குறிக்கக்கூடிய சொல். அது என்னவோ வேணால் இருந்துட்டு போட்டதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, வச்சுக்காட்டியும் சரி, தூக்கி தூர வீசுங்க. ஆனால் இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிற அந்த பர்டிகுலர் மீனிங்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? பாருங்கள், டாக்கிங் அப்படின்னு என்ன? பேசுன்னு சொல்லுவோம். இது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. எப்படி? அதை, என்ன செயலாக இருந்தாலும் அந்த செயலை நீங்கள் அதை, நட அப்படின்னு இருந்துச்சுன்னா அது கூட அதை சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்? நடப்பதை அப்படின்னு சொல்லணும். சாப்பிடு அப்படின்னு இருக்குன்னா அது கூட அதை சேர்த்து சாப்பிடுவதை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, அப்புறம் ஓடு அப்படின்னு இருக்குன்னா ஓடுவதைன்னு நீங்கள் சொல்லணும். இப்படி சொன்னீங்கனாலே போதும், நமக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்கள், பேசுன்னு இருக்குங்களா, இதை என்ன பண்ணுறேன்னா பேசுவதை நான் மாற்றுறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அர்த்தம். He avoids talking to them. அவாய்ட்ஸ்னா தவிர்க்கிறார் அப்படின்னு அர்த்தம். அவர்
அவர்களுடன் பேசுவதை தவிர்க்கிறார். புரிஞ்சுதா? அவர் அவர்களுடன் பேசுவதை தவிர்க்கிறார். சிம்பிளுங்க, மேட்ரே கிடையாது இதெல்லாம், சும்மா. ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. நீங்கள் இந்த டிரான்ஸ்லேஷன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதையே எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஈஸி. போயிடலாங்களா எக்ஸாம்பிளுக்கு? பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். அதாவதுங்க, இங்கிலீஷில் இருக்கிறது தான் நமக்கு தமிழில் புரிய மாட்டேதுன்னு பார்க்குறோம். அதனால் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் சென்டென்ஸ்லேருந்து தமிழுக்கு மாற்றலாம். அடுத்த ஸ்லைடில் தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு மாற்றலாம். நல்லா கவனிக்கணுங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு வேர்ப் வந்திருக்கும். பாருங்களேன், இங்கே என்ஜாய் இருக்குது, இங்கே ஃபினிஷ்டு இருக்குது, இமேஜின் இருக்குது, இன்வால்வ்ஸ் இருக்குது, வேறு என்ன இருக்குது, பிகின் இருக்குது. அதாவதுங்க, இந்த பர்டிகுலர் வேர்புக்கு அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜெரண்ட் வரும். ஒரு சில செட் ஆஃப் வேர்ப்ஸ் தான் இருக்குது, அதற்கு அடுத்து தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஜெரண்ட் யூஸ் பண்ண முடியும். எல்லா வேர்புக்கு அடுத்து ஜெரண்டெலாம் யூஸ் பண்ண முடியாது. அப்போது இந்த ஜெரண்ட் எல்லாத்தையுமே நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த பர்டிகுலர் மெயின் வேர்ப்ஸ் எல்லாமே நமக்கு ஞாபகமாக இருக்கணும். அந்த பர்டிகுலர் மெயின் வேர்ப்ஸ் யார் யார் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எழுதி வச்சுக்கோங்க. இல்லாட்டி அதை நீங்கள் அடிக்கடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த வேர்புக்கு அடுத்து மட்டும்தான் நீங்கள் ஜெரண்டை யூஸ் பண்ண முடியும். அத்தனை ஜெரண்டி நம்ம எப்போ ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். கண்டிப்பாக மெமரி பண்ணி தாங்க ஆகணும். ஓகே, அத்தனையும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதில் ஃப்ரீக்வெண்ட்டாக எதை நம்ம யூஸ் பண்ணுறோமோ, எந்தெந்த வார்த்தைகள் நமக்கு ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். அந்த மெமரைஸ் பண்ணிட்டு திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளாயிரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் மெனக்கட தேவையில்லை. பட் பிகினிங்கில் ஏன் அப்படின்னா ஒரு சில வார்த்தையில் வச்சுருக்கோம் அப்படின்னா அது தனித்து இருக்கிறத கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சு பேசணும். அதுக்கு கொஞ்சம் மெமரி பண்ணித்தான் ஆகணும். மெமரி பண்ணிக்கோங்க. ரைட்? சரி, வாங்க இப்போது நம்ம சென்டென்ஸ்க்கு வந்துடலாம். ஐ என்ஜாய் ரீடிங் புக்ஸ். நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன வேர்ப் இருக்குன்னு பாருங்கள். V1 V2 V3 வில்லில் இருக்கா எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதற்கு அடுத்து இருக்கிற வார்த்தை ரீடிங். ஓகே, ரீடிங் அப்படின்னா படி. சரிங்களா? நம்ம ஜெரண்டுக்கு மாற்றும் போது எப்படி பண்ணுவோம், படிப்பதை அப்படின்னு மாற்றணும். ஓகே, படிப்பதை. பாருங்கள், ஐ என்ஜாய் ரீடிங் புக்ஸ். என்ஜாய் அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம், ரசிக்கிறோம் அப்படிங்கிறதா கரெக்டான அர்த்தமாக இருக்கும். சரிங்களா? ரசிக்கிறோம் அப்படிங்கிற அந்த மீனிங் எடுத்துட்டோம் அப்படின்னா மீனிங் கரெக்டாக கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆயிரும். பார்க்கலாங்களா? பாருங்கள், ஐ என்ஜாய் ரீடிங் புக்ஸ். ஐ என்ஜாய் ரீடிங் புக்ஸ். நான் புக்ஸ்ன்னு இருக்குங்களா, புத்தகங்களை வேற என்ன இருக்குது, அதற்கடுத்து என்ன ஜெரண்ட் இருக்கோ அதை போடுறோம். கடைசியில் தான் என்ன வரணும், தமிழில் பொறுத்த வரைக்கும் வேர்பு வரணும். சரிங்களா? நான் புத்தகங்களை படிப்பதை ரசிக்கிறேன். ஓகே, ரசிக்கிறேன். முடிஞ்சு போச்சுங்க. சிம்பிள். என்ஜாய்க்கு நிறைய அர்த்தம் இருக்குது, நான் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிறேன், ரசிக்கிறேன் அப்படின்ட்டு. பாருங்கள், நான் புத்தகங்களை படிப்பதை ரசிக்கிறேன், நான் புத்தகங்களை படிப்பதை விரும்புகிறேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிள். லவ்னு போட்டால் முடிஞ்சு போச்சு, லைக்னு போட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சிம்பிள் தானே? அடுத்து வாங்க. ஷீ ஃபினிஷ்டு டூயிங் ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ். டூயிங் அப்படிங்கிறதோட மெயின் வேர்ப் என்ன, செய். ஓகே, இப்போது டூயிங் இருக்கிறதுனால செய்வதை அப்படின்னு மாத்திரம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகே, செய்வதை எழுதலாங்களா? ஷீ அவள் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் அப்படின்னா வீட்டு வேலைகள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வீட்டு வேலைகள் எழுதலாம் கடன்னு. அவள் வீட்டு வேலைகள் செய், அதை கூட அதையும் சேர்த்தனா செய்வதை ஃபினிஷ்ட் முடித்தாள். வீட்டு வேலையை செய்வதை முடித்தாள், அவள் தான். முடிஞ்சு போச்சு பாருங்க. அவள் வீட்டு வேலைகள் செய்வதை முடித்தாள். ஷி ஃபினிஷ்ட் டூயிங் ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ். ஷி ஃபினிஷ்ட் டூயிங் ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ். சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸி. அப்போ யார் இப்படி பேசணும் டக்குன்னு என்ன பண்ணிடணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிரான்ஸ்லேஷன் கொண்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா கடைசியில் இருக்க அந்த மெயின் வேர்பு என்ன டோனில் வருதுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆல்ரைட், அடுத்து வாங்க. கேன் யூ இமேஜின் லிவிங் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி? கேள்வியில் வருது. எப்படி? கேன் யூ இமேஜின் லிவ்னா வால், நம்மளோட அந்த வார்த்தை எப்படி மாற்றினோம்னா வாழ்வதை, அவ்வளோதான். ஓகே, கேன் அப்படிங்கிறதுனால கேள்வியாக வரும்பொழுது முடியுமா அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் வரணும். பாருங்கள், வித்தவுட் எலக்ட்ரிசிட்டியாமா, அப்போ மின்சாரம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். எழுதலாங்களா? மின்சாரம் இல்லாமல். ஓகே, மின்சாரம் இல்லாமல் வாழ்வதை, அவ்வளோதான். வாழ்வதை உன்னால் கற்பனை செய்ய முடியுமா? ஓகே, உன்னால் கற்பனை செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ்,
ரொம்ப சிம்பிள். பாருங்கள், மின்சாரம் இல்லாமல் வாழ்வதை உன்னால் கற்பனை செய்ய முடியுமா? மின்சாரம் இல்லாமல் வாழ்வதை உன்னால் கற்பனை செய்ய முடியுமா? கேன் யூ இமேஜின் லிவிங் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி? கேன் யூ இமேஜின் லிவிங் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி? சிம்பிள். This job involves traveling frequently. This job involves traveling frequently. ரொம்ப சிம்பிள். ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஓகே, அப்போது உட்படுத்துகிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள், திஸ் ஜாப், இந்த வேலை, இந்த வேலை, இந்த வேலை. பாருங்கள், ட்ராவலிங், ட்ராவலிங்னா பயணம் செய், பயணம் செய்வதை, முடிஞ்சு போச்சு. ஃப்ரீக்வெண்ட்லி, அடிக்கடி. அப்போ இந்த வேலை அடிக்கடி, அடிக்கடி பயணம் செய்வதை, பயணம் செய்வதை உள்ளடக்குகிறது, இல்லாட்டி உட்படுத்துகிறதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? உட்படுத்துகிறது அப்படின்னு வச்சுக்குவோம். உட்படுத்துகிறது, முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இந்த வேலை அடிக்கடி பயணம் செய்வதை உட்படுத்துகிறது, இல்லாட்டி உள்ளடக்கி உள்ளது, ஏதோ ஒன்று சொல்லலாம். பாருங்கள், திஸ் ஜாப் இன்வால்வ்ஸ் ட்ராவலிங் ஃப்ரீக்வெண்ட்லி. திஸ் ஜாப் இன்வால்வ்ஸ் ட்ராவலிங் ஃப்ரீக்வெண்ட்லி. சிம்பிள். பாருங்க, அடுத்து, ஆஃப்டர் அ நேப் ஐ வில் பிகின் ஸ்டடியிங். ஆஃப்டர் அ நேப் ஐ வில் பிகின் ஸ்டடியிங். நேப்னா சின்ன தூக்கம். கொஞ்சம் நேரம் தூங்கினதுக்கப்புறம் நான் படிப்பதை தொடங்குவேன். ஃப்யூச்சரில் இருக்குது. படிப்பதை தொடங்குவேன் எழுதிடலாங்களா? பாருங்கள், சிறு தூக்கத்திற்கு பின்பு, ஓகே, சிறு துயில் பின்புன்னு போடுவோம். தூய தமிழ். ஓகே, சிறு துயில் பின்பு, ஓகே, நான் நான் படிப்பதை, நான் படிப்பதை தொடங்குவேன், ஆரம்பிப்பேன் அர்த்தம். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மெயின் வேர்பும் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இந்தந்த மெயின் வேர்ப்ஸ்க்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஜெரண்டு வரும். மற்ற இடத்துல வராது. எல்லா இடத்துலலாம் போட முடியாது. ஓகே, அப்போது இப்போ நம்ம ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா 5மே டிஃப்ரெண்ட் மெயின் வேர்பு. இந்த டிஃப்ரெண்ட் மெயின் வேர்புக்கு அடுத்து தான் இங்கே ஜெரண்ட் யூஸ் பண்ணும். இதற்கடுத்து வரக்கூடிய அந்த 5 எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான வேர்பாக தான் இருக்கும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மாற்றலாம். இப்போ ஒரு சில தமிழ் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்கிலீஷில் மாற்றலாம் வாங்க. அவன் தேர்வில் ஏமாற்றுதை ஒத்துக்கொண்டான். எங்கெங்கெல்லாம் ஜெரண்ட் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? அவன் தேர்வில் ஏமாற்றியதை, அதை அப்படிங்கிற டோனில் தான் நம்ம படித்தோம். அப்போ ஏமாற்றியதை நமக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, கடைசியில் வர வார்த்தைகள் எல்லாமே மெயின் வேர்ப் அப்படின்ட்டு. அப்போ நமக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் எந்தெந்த வார்த்தைகள் சென்டென்ஸோட கடைசியில் வருதோ அவங்க எல்லாருமே மெயின் வேர்ப் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க ஏதோ ஒரு வார்த்தை அதை இதைன்னு எது முடியுதோ அதுதான் நமக்கு ஜெரண்ட். பாருங்கள், அவன் தேர்வில் ஏமாற்றியதை ஒத்துக்கொண்டான். ரொம்ப சிம்பிள். அவன் தான் ஒத்துக்கொண்டான். அப்போ ஹீ ஒத்துக்கொண்டான். அப்போ அட்மிட்டட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம்? அட்மிட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஜெரண்ட் வரும்னு அர்த்தம். அதான் ஃபேக்ட். ஓகே, ஹி அட்மிட்டட், ஏமாற்றுதல்னா சீட்டிங், சீட்டிங், தேர்வில் ஏமாற்றியது, அப்போ ஆன் த டெஸ்ட். அவ்வளோதான். சீட்டுன்னு வந்துட்டாலே மேக்ஸிமம் ஆன் அப்படிங்கிற வார்த்தை தான் தொடர்ந்து வருங்க. சீட்டிங் ஆன் அப்படின்னு தான் வரும். ஓகே, பாருங்கள், ஹி அட்மிட்டட் சீட்டிங் ஆன் த டெஸ்ட். ஹி அட்மிட்டட் சீட்டிங் ஆன் த டெஸ்ட். சிம்பிளாக இருக்கா? மறுபடியும் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஹி அட்மிட்டட் சீட்டிங் ஆன் த டெஸ்ட். அவ்வளோதான். அடுத்த சென்டென்ஸ், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதை நான் அறிவுறுத்தினேன். பாஸ்டில் இருக்குது. எதை அறிவுறுத்தினாங்களாமா? என்ன ஜெரண்டாமா? சாப்பிடுவதை. ரொம்ப சிம்பிள். யார் சொன்னது? நான் அறிவுறுத்தினேன். அப்போது ஐ அட்வைஸ்டு. அவ்வளோதான். ஐ அட்வைஸ்ட். இதற்கு அடுத்து உடனே என்ன வரணும்? நம்மளோட ஜெரண்டு வரணும். என்ன ஜெரண்டு? சாப்பிடுவதை. அப்போ ஈட்டிங். ஓகே, ஐ அட்வைஸ்ட் ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட்ஸ். ஓகே, ஹெல்த்தி ஃபுட்ஸ். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. பாருங்கள், ஐ அட்வைஸ்ட் ஈட்டிங் ஹெல்தி ஃபுட்ஸ். ஐ அட்வைஸ்ட் ஈட்டிங் ஹெல்தி ஃபுட்ஸ். ஐ அட்வைஸ்ட் ஈட்டிங் ஹெல்தி ஃபுட்ஸ். சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. புதிய நகரத்திற்கு மாறுவது பற்றி நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? புது ஊருக்கு போகிறத பற்றி எதை யோசிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். பாருங்கள், யோசித்திருக்கிறீர்களா? புதிய நகரத்திற்கு மாறுவது. அப்போது மாறுவதற்கு பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம இங்கே கேள்வியில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஜெரண்டை வச்சுருக்கோம். அதாவது மாறுவதை அப்படிங்கிறத நான் மாறுவதுன்னு எழுதியிருக்கேன். அவ்வளோதான். ஓகே, பாருங்கள், யோசித்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது ஹேவ் வந்துடணும். அதை செய்திருக்கிறீர்கள், அதை செய்திருக்கிறீர்களா அப்படின்னு கடந்த கால ஒரு ஆக்ஷனை ப்ரெசென்ட் கூட கனெக்ட் பண்ணும்பொழுது நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம். நிறைய டைம் நம்மளும் அதை படிச்சிருக்கோம். அதனால் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை போடுறோம். ஹேவ் யூ கன்சிடர்டு.
ஹாவ் யூ கன்சிடர்ட், உடனே இதற்கு அடுத்து நமக்கு அந்த ஜெரண்ட் வேணும். மூவிங் எங்கே, புது சிட்டிக்கு, டு அ நியூ சிட்டி, டு அ நியூ சிட்டி. அவ்வளோதான். பாருங்கள், ஹாவ் யூ கன்சிடர்ட் மூவிங் டு அ நியூ சிட்டி, ஹாவ் யூ கன்சிடர்ட் மூவிங் டு அ நியூ சிட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஏன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்களே சென்டென்ஸ் வச்சுலாம் புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளோட 31 டேஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை பாருங்கள், நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதற்கப்புறம் இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, ரைட். ஹாவ் யூ கன்சிடர் மூவிங் டு அ நியூ சிட்டி, ஹாவ் யூ கன்சிடர் மூவிங் டு அ நியூ சிட்டி. புது ஊருக்கு போகிறது எப்பயாவது யோசிச்சிருக்கிறியா அப்படின்னு நம்ம கேட்போம். அதிகாலையில் எழுவதை நான் வெறுக்கிறேன். எழுவதை வேக்கு, வேக்கிங், வெறுக்கிறேன். ஓகே, அப்போது இந்த இடத்துல ஹேட்டுங்கிற பதிலாக வேறு ஒரு வார்த்தை போடலாம். ஐ டிஸ்லைக்னுங்கிற வார்த்தை போடுறேன். ஓகே, லைக்குக்கு பதிலாக டிஸ்லைக். லைக்னா பிடிக்கும், டிஸ்லைக்னா பிடிக்காது. ஐ டிஸ்லைக் வேக்கிங் அப் ஏர்லி மார்னிங். ஏர்லி மார்னிங் முடிஞ்சு போச்சுங்க. பாருங்கள், ஐ டிஸ்லைக் வேக்கிங் அப் ஏர்லி மார்னிங். ஐ டிஸ்லைக் வேக்கிங் அப் ஏர்லி மார்னிங். ஐயோ, காலை நேரமாக எந்திரிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஐ டிஸ்லைக் வேக்கிங் அப் ஏர்லி மார்னிங். நீங்கள் அதை செய்வதை நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் அதை செய்கிறத நான் எதிர்பார்க்குறேன். நல்லா கவனிக்கணுங்க நண்பர்களே. இங்கே செய்வதை அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு தெரியும். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்வதை. ஏன் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறாரு. எந்த சப்ஜெக்ட் நமக்கு தெரியுது, மெயின் வெர்பும் தெரியுது. அப்போ இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஆக்ஷன் செய்வதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் அந்த ஆக்ஷன் செய்கிறத நான் எதிர்பார்க்குறேன், அவர் அந்த ஆக்ஷன் செய்கிறத நான் விரும்புகிறேன், அவர் அந்த ஆக்ஷனை செய்கிறத நான் வெறுக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலரை நாம் மென்ஷன் பண்ணுவோம். அவர் அந்த ஆக்ஷன் செய்கிறத அப்படின்னு யாரோ ஒருத்தரை பற்றி பேசுவோம். அப்படி பேசும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா பொசசிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. நான் எதிர்பார்க்கிறேன் எப்படி எழுதலாம்னா ஐ ஆன்டிசிபேட். இந்த எதிர்பார்த்தல் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை போடணும்னா ஆன்டிசிபேட். ஐ ஆன்டிசிபேட். பாருங்கள், இதற்கு அடுத்து என்ன வரணும், ஜெரண்ட் வரணும். ஆனால் ஒரு பொசசிவ் நவுனோட வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர்கள் செய்வதை அப்படி நம்ம சொல்கிறோம். ஆன்டிசிபேட் யூஆர் டூயிங், அவ்வளோதான். யூஆர் டூயிங், அதை செய்வதை. அப்போது டைரெக்டாக அந்த பர்டிகுலர் நவுனை போட்ட வேலை முடிஞ்சது. பாருங்கள், ஐ ஆன்டிசிபேட் யூஆர் டூயிங் தட். பார்க்குறவங்களுக்கு யூ டூயிங் தட் வந்தால் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். அண்டர்ஸ்டாண்டபிள் தான், ஆனால் கரெக்ட் கிடையாது. எப்படி, ஐ ஆன்டிசிபேட் யூ டூயிங் தட். ஐ ஆன்டிசிபேட் யூ டூயிங் தட்னு சொன்னீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டபிள், ஆனால் கரெக்ட் கிடையாது. பாருங்கள், ஐ ஆன்டிசிபேட் யூ ஆர் டூயிங் தட், இது கரெக்ட். அப்போது யார் அந்த ஆக்ஷனை செய்கிறதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த பர்டிகுலர் பர்சனை இங்கே நீங்கள் பொசசிவாக போடணும். புரியுதுங்களா? யுவரு, ஹிஸ்ஸு, தேயரு அந்த மாதிரி இருக்கிற வார்த்தை போட்டிங்கன்னா மீனிங் வந்துடும். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எடுத்து பார்க்கணும், ஓனாக ட்ரை பண்ணணும்னா என்னென்ன வேர்ப் இருக்குது அப்படிங்கிற அந்த வேர்போட லிஸ்ட்டு கொடுத்துருவேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் கொடுக்குற எல்லா வேர்புக்கும் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடிந்தால் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு மெயில் அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஐ எம் ரெடி டு கரெக்ட் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, த ஒன்லி டாஸ்க் தட் யூ ஹேவ் டு டூ இஸ் ரைட் டவுன் ஆல் த homeworks on the notebook for all the verbs whatever I am going to add in that particular PDF, right? all the things எல்லாத்துக்கும் எழுதுங்க. எழுதிட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன்சரை ரிவர்ட் பண்ணுறேன். ஓகே, ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் இதன் மூலம் பயனடைந்து கொள்வார்கள். அண்ட் அட் த சேம் டைம் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ஒன்று தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இதற்கடுத்து ஹோம்ஒர்க் ப்ளே ஆகும், ஹோம்ஒர்க் பண்ணிடுங்க.